போலாம். மிஸ்டர் ஆனந்த், இதுவரைக்கும் 210 டைவர்ஸ் கேஸ்ல நான் ஜெயிச்சிருக்கேன். சிட்டில எனக்கு என்ன பேரு தெரியுமா? டைவர்ஸ் சந்திரன் தான் பேரு. அது தெரிஞ்சுதான் சார் உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் ஒய்ஃபும் என்கிட்ட ஒரு நாள் டைவர்ஸ் வாங்கிட்டா. பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்னா இருக்கிற தம்பதிகளை பிரிக்கிறேன்னு சொல்லி தினம் தினம் எனக்கு அவளுக்கு சண்டை. கடைசியில நிரந்தரமாவே பிரிஞ்சுட்டா. ஜோக்கா இல்ல? ரொம்ப வேதனையா இருக்கு சார். நோ, நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வேணுமா? எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல சார். we are just friends. அப்போ நோ ப்ராப்ளம். இப்போ உங்க ப்ராப்ளம் என்ன மிஸ்டர் ஆனந்த்? என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணோம். முன்னாடி தான் கஷ்டம், இப்ப ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. நீங்களும் உங்க ஒய்ஃபும் பரஸ்பரம் பிரிஞ்சு போக ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா போதும். காரணம் கூட எதுவும் தேவையில்லை. 18 மாச கால அவகாசம் கொடுத்து டைவர்ஸ் வாங்கிடலாம். ஆனா என் ஒய்ஃப் டைவர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. அப்போ நீங்க டைவர்ஸ்க்கு ஏன் ட்ரை பண்றீங்க? அது புரியுது. அவங்க நடத்த சரியில்லைன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? இந்த மாதிரி எத்தனை கேஸ நான் பார்த்திருக்கேன். ஓகே மிஸ்டர் ஆனந்த், இதை நீங்க கோர்ட்ல சொல்லுவீங்களா? அது எப்படி சார்? அவர் மனைவி அவரே நடத்த கிட்டவன் கோர்ட்ல சொல்லி அவமானப்பட முடியுமா? டைவர்ஸுக்கு நல்ல ரீசன் வேற எதுவும் இருக்க முடியாதுமா. அவரு பொய்யா தான் மனைவியை களங்கப்படுத்தினாதானே தப்பு. உண்மையை தானே சொல்ல போறோம். தவிர கோர்ட் மூலமா நோட்டீஸ் போனா கூண்டுல ஏறி அவமானப்பட பயந்துகிட்டு மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு இவர் மனைவி ஒத்துக்கலாம் இல்லையா? ஆனந்த், வேணாம் இந்த விஷ பரீட்சை. வாங்க போலாம். மிஸ்டர் ஆனந்த், உங்களை மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். கடைசியில நீங்க எங்கிட்ட தான் வருவீங்க. எதுக்கு என் வீட்டு போன் நம்பர் 772313. ஞாபகம் வச்சுங்க, 772313. गायत्री, गायत्री, गायत्री. மிலாட், 1955ஆம் ஆண்டு ஹிந்து திருமண சட்டம் பிரிவு 13 கீழ் என் கட்சிக்காரர் திரு ஆனந்த் தன் மனைவி திருமதி காயத்ரி ஆனந்திற்கு எதிராக தொடுத்திருக்கும் விவாகரத்து வழக்காகும். நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட பார்வையுடன் இருக்கும் இந்த காயத்ரி தோற்றத்தில் தான் ஒரு புதுமை பெண் என்று காட்டிக்கொண்டாலும் இவர் செய்துள்ள செயல் எந்த தமிழ் பெண்ணும் தன் கணவனுக்கு துணிந்து செய்திராத ஒரு துரோகமாகும். மனு சாஸ்திரப்படி நடந்த இவர்களது திருமணம் மனித வாழ்க்கை நெறிகளை மீறியதாக அமைந்திருக்கிறது. மிலாட், திருமணத்திற்கு முன்பே இவர் திரு விஜய் என்பவரை காதலித்திருக்கிறார். அவரால் ஏமாற்றப்பட்டு கர்ப்பமும் அடைந்து அதை மறைக்க முடியாமல் என் கட்சிக்காரர் திரு ஆனந்தை திருமணம் செய்து கொண்டு தன் காதலனின் குழந்தையை தன் கணவனின் குழந்தை என்று ஏமாற்றி வாழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு பின்பும் தன் பழைய காதலன் விஜயுடன் அவர் தொடர்பு கொண்டிருப்பதால் எனது கட்சிக்காரர் தகுந்த ஆதாரத்தோடு விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மேலும் திருமதி காயத்ரி நடவடிக்கையால் என் கட்சிக்காரர் மனநிலை பாதிப்பதோடு தொடர்ந்து அவருடன் மனவாழ்வில் ஈடுபட முடியாத நிலையில் இருக்கிறார். எனவே 1955ஆம் ஆண்டு இந்து திருமண சட்டம் பிரிவு 13 கீழ் அவருக்கு விவாகரத்து வழங்கி நியாயம் கிடைக்கும்படி மாட்சிமிகு கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறில்லை. உண்மை தவிர வேறில்லை. மிஸ்ஸஸ் காயத்ரி, உங்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்கின் முழு விவரமும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். அதற்கு உங்கள் பதில்? நான் குற்றமற்றவள். என் மீது தொடுக்கப்பட்டிருப்பது பொய் வழக்கு. அப்படி என்றால் உங்கள் கணவர் வேண்டுமென்றே உங்கள் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள்? இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் அப்படி சொல்ல வச்சிருக்கேன்னு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். மிஸ்டர் சந்திரன், மிஸ்ஸஸ் காயத்ரியை விசாரிக்கலாம். தேங்க்யூ மை லார்ட். மிஸ் காயத்ரி. நோ, மிஸ்ஸஸ் காயத்ரி. எஸ், மிஸ்ஸஸ் காயத்ரி. உங்களுக்கு திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்று உங்கள் பதில் மனுவில் சொல்லி இருக்கிறீர்கள். உங்கள் கல்யாண தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு பொண்ணு எது வேணாலும் மறக்கலாம், ஆனா அவ கல்யாண நாள் மட்டும் மறக்க மாட்டா.
ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணா இருந்தா சரி, பல கல்யாணம் பண்ண பொண்ணா இருந்தா? மிலார்ட், எதிர்த்தரப்பு வக்கீலின் கேள்வி பெண்ணினத்தை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது. இதை நான் ஆட்சேபிக்கிறேன். மிஸ்டர் சந்திரன், அனாவசியமான கேள்விகளை தவிர்த்து நேரடியான கேள்விகளை மட்டும் கேட்கவும். எஸ் யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் காயத்ரி, உங்க கல்யாண தேதி? 10/5/1982. உங்களுக்கு நித்யான்னு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்லிருக்கீங்க. அதுக்கு பிறந்த தேதி என்னன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு. 5/1/83. அதாவது கல்யாணமாகி 8வது மாசத்திலேயே ஒரு குழந்தைக்கு தாயாயிருக்கீங்க இல்லையா? ஆமா, அது குறை பிரசவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பிரசவம் பார்த்த டாக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு குறை பிரசவம்னு சொல்ல வச்சிருக்கீங்கன்னு ஏன் கட்சிக்காரர் ஆனந்த் சொல்றார். இல்ல, கல்யாணம் ஆகும்போது நீங்க கன்னி பொண்ணு இல்ல, 2 மாசம் கர்ப்பிணி பொண்ணு. இல்ல, சத்தியமா இல்ல, அது போய். ஆல்ரைட். ஆமா, பிரின்ஸ் கான்வென்ட் பிரின்சிபல் விஜய்க்கும் உங்களுக்கு எப்படி பழக்கம்? அவர் என் கிளாஸ்மேட். வேற விதமான உறவுகள் உங்களுக்கு அவருக்கு இல்லையே? இருந்தது. நானும் அவரும் காலேஜில் படிக்கும்போது காதலர்கள். காதலர்கள்னா? என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா சொன்னாரு. எனக்கு அவரை பிடிச்சதுனால நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினேன். அப்புறம் ஏன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல? அவர் என்ன உண்மையா காதலிச்சாருன்னு நம்பினேன். காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்காருன்னு எங்க அப்பா மூலமா தெரிஞ்சப்போ அந்த காதலியை உதறி எரிஞ்சிடலாங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். எங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கவும் மனப்பூர்வமா சம்மதிச்சேன். அப்படின்னா மிஸ்ஸஸ் காயத்ரி மிஸ்டர் விஜய உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சந்திக்கவே இல்லையா? சந்திச்சேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் என் குழந்தை நித்யாவோட ஸ்கூல் அட்மிஷனுக்கு போனப்ப. உங்க குழந்தை நித்யாவுக்கு அந்த ஸ்கூல் அட்மிஷன் கிடைச்சதா? கிடைச்சது. எப்படி? மிஸ்டர் விஜய் தனக்குன்னு உள்ள கோட்டாவில ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தாரு. அதாவது உங்களை பழிக்கு பழி வாங்குவதற்காக காதலிப்பது போல் நடித்த மோசக்கார விஜய் 10 வருஷத்துக்கு பிறகு தன் பொறுப்பில் இருக்கும் பள்ளியில் உங்கள் குழந்தைக்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும்? முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதே. That's all, Your Honor. மிஸ்ஸஸ் சாந்தா தேவி, காயத்ரியிடம் நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா? நோ questions, my lord. மிஸ்டர் ஆனந்திடம் சில கேள்விகள் கேட்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Yes, proceed. ஆனந்த், ஆனந்த், ஆனந்த். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. மிஸ்டர் ஆனந்த், உங்கள் மனைவி மீது உங்களுக்கு எப்போது முதலாக சந்தேகம் வந்தது? சில மாசங்களுக்கு முன்னாடி ஸ்கூல் இன்டர்வியூக்கு போனப்ப மிஸ்டர் விஜயை சந்திச்சப்ப. அதாவது 8வது மாதத்தில் குழந்தை பிறந்த போது வராத சந்தேகம் 10 வருட தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகு வந்திருக்கிறது. ஆமா. மிஸ்டர் ஆனந்த், ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் காலம் 10 மாதம் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 8வது மாதத்தில் குழந்தை பிறந்த போது ஏன் எந்த சந்தேகமும் வரவில்லை? காயத்ரிக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் பசவமா இன்மெச்சூர் சைல்டுன்னு சொன்னாங்க. குழந்தையை இன்டென்சிவ் கேர் யூனிட்லயும் வச்சிருந்தாங்க. தேங்க்யூ மிஸ்டர் ஆனந்த். குழந்தை இம்மெச்சூர் சைல்டு என்று டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்க, அதை இல்லெஜிட்டிமேட் சைல்டு என்று எந்த அடிப்படையில் முடிவு செய்தீர்கள் மிஸ்டர் ஆனந்த்? அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்றேன். காயத்ரி என்கிட்ட நடந்துகிட்ட முறை பல சந்தர்ப்பங்கள்ல சந்தேகப்படும்படியா இருந்தது. அப்பெல்லாம் நான் சந்தேகப்படல. மிஸ்டர் விஜய் தன் கையில காயத்ரின்னு என் மனைவி பேரை ஏன் பச்சை குத்தி வச்சிருக்கணும்? காயத்ரி என்று உங்கள் மனைவிக்கு மட்டும்தான் பெயரா? விஜயும் காயத்ரி லவ்வர்ஸ்னு அவளே தம் வாயாலே என்கிட்ட சொல்லிருக்கா. மிஸ்டர் ஆனந்த், இப்படி திங்க் பண்ணினா என்ன? அதை மறைக்கணும்னு நினைச்சிருந்தா மறைச்சிருக்கலாமே, ஏன் மறைக்கல? அவ ஒத்துக்கிட்டப்போ மறைக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்தது. 10 வருஷமா மறைச்சு வச்சிருந்து திடீர்னு மாட்டிக்கிட்டதும் அவளால உண்மையை ஒழிக்க முடியல. ஓகே மிஸ்டர் ஆனந்த், நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்குவோம். காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறது தப்பு இல்ல. அந்த காதல்னால தனக்கு பிறந்த குழந்தைய என் குழந்தைன்னு சொல்றதுதான் துரோகம். அந்த குழந்தை மிஸ்டர் விஜய்க்கும் காயத்ரிக்கும் தான் பிறந்தது என்பதை எப்படி கன்ஃபார்ம் செய்தீர்கள்? 8 மாசத்துல குழந்தை பிறந்த மர்மம். 2வதா மிஸ்டர் விஜய் கிட்ட மூக்கு உறிஞ்சுற மாதிரி ஒரு பிறவி குணம் உண்டு. அதே மாதிரி நித்யாவும் ஒரு நாள் மூக்கு உறிஞ்சினா. இந்த மாதிரி குணங்கள் ஹெரிடிட்டரியா வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இட்ஸ் ஆல் ரைட் மிஸ்டர் ஆனந்த். அது போகட்டும், உங்களுக்கும் உங்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் சுதாராணி என்ற பெண்ணுக்கும் உள்ள உறவு முறை எப்படி என்று சொல்ல முடியுமா? I object, Your Honor. இந்த வழக்கிற்கு சம்பந்தமில்லாத பெயர்களை எல்லாம் எதிர்தரப்பு வக்கீல் என் அருமை சகோதரி சாந்தாதேவி இழுக்கிறார். சம்பந்தம் இருக்கிறது யுவர் ஆனர்.
என் அருமை சகோதரர் மிஸ்டர் சந்திரன் ஏன் இப்படி ஆவேசப்படுகிறார் என்றே எனக்கு புரியவில்லை. என் அடுத்த கேள்வியை கேட்டிருந்தால் சுதாராணிக்கும் இந்த வழக்கிற்கும் உள்ள தொடர்பு புரிந்திருக்கும். அதற்குள் அவசரப்படுகிறார். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். மிஸ்ஸஸ் சாந்தா தேவி, யூ கேன் ப்ரொசீட். தேங்க் யூ மிலார்ட். உங்களுக்கும் மிஸ் சுதாராணிக்கும் நெருக்கமான உறவு இருப்பதாக உங்கள் ஆபீஸில் பேசிக் கொள்கிறார்களே. She is my subordinate. எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப். காயத்ரியை டைவர்ஸ் செய்ய நீங்கள் துடிப்பதன் காரணமே சுதாராணியை காதலிப்பதுதான் என்றும் பேசிக் கொள்கிறார்களே. அது வெறும் வதந்தி, அப்பட்டமான பொய். இட்ஸ் ஆல் ரைட். அது பொய்யாகவே இருக்கட்டும். உங்களுக்கும் சுதாராணிக்கும் உள்ள உறவு வெறும் நட்பாக இருக்கும் போது அதே மாதிரியான நட்பு ஏன் விஜய்க்கும் காயத்ரிக்கும் இருந்திருக்க கூடாது என்று நினைக்கிறீர்கள்? மிலார்ட், மிஸ்டர் சாந்தா தேவி வேண்டுமென்றே வழக்கை திசை திருப்பும் வகையில் கேள்விகளை கேட்கிறார். காயத்ரியே தன் வாயால் தானும் விஜயும் காதலர்கள் என்று கோர்ட்டில் ஒப்புக்கொண்ட பிறகு அதை பற்றி மேலும் விசாரிப்பது அர்த்தமற்றது. அனாவசியமான கேள்விகளை தவிர்த்து நேரடியான கேள்விகளை மட்டும் கேட்கவும். தேங்க் யூ மிலார்ட். மிஸ்டர் ஆனந்த், நீங்கள் கூறும் விஷயங்களுக்கு சாட்சியங்கள் இருக்கிறதா? ஆதாரம் இருக்கிறதா? இருக்கு. வாட்ச்மேன் முருகன், சுதாராணி, நித்யா, இவ்வளவு சாட்சிகளே போதும். அது மட்டும் இல்லாம விஜய் காயத்ரிக்கு திருமண பரிசு அனுப்பின டைரியை ஏற்கனவே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். மிஸ்டர் ஆனந்த் குறிப்பிடும் சாட்சிகளை நான் விசாரிக்க விரும்புகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் சாந்தா தேவி, சாட்சிகளை விசாரிப்பதற்கும் அவர்களை அழைத்து வருவதற்கும் மிஸ்டர் ஆனந்த் அவகாசம் கேட்டுள்ளார். அதனால் இந்த வழக்கை அடுத்த 15ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன். நவ் கோர்ட் கலையலாம்.